நான் கேட்கிற தொகுதிகளை ஒதுக்காவிட்டால், அத்தனை எண்ணிக்கை எனக்கு கொடுக்காவிட்டால் கூட்டணி விட்டு விலக வேண்டாம். எத்தனை சீட்டு நாங்க 30 கொடுக்குறோன்ட்டார். வேண்டி பார்த்தா 30 பேரை காலம் கட்சி சீட்டு வேணான்னு விட்டார். தெரியுமில்ல, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா செய்தி வருது. அதான் இப்பதான் சொன்னீங்க, யாழ்ப்பாணத்துல கூட திசநாயகம் வந்தாங்க, அதோட இதையும் சேர்த்தீங்க, இந்த செய்தியை சேர்த்தீங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு அவரு தொடர்ச்சி அரசியல் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல படத்துக்கு போய் அவரை கட்டாயப்படுத்தி தாங்க அவரை வளர்த்திருக்காரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மாதிரி இருக்க மாட்டார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 4 மீட்டிங்கு, அதுலயும் 5 நிமிஷம் பேசிட்டு போறாருன்னா அவருக்கு ஆர்வம் இருந்ததுன்னு அப்படியே இருப்பார். இவரை மாநாட்டை கத்துறாரு, அவனை ஒழிப்பேன், இவனை ஒழிப்பேன், தலைவா தலைவா தலைவான்னு சம்பந்தம் இல்லாம கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. இதை வச்சுக்கிட்டு எப்படி உங்களோட கருத்து கணிப்பு எப்படி கொண்டு வர்றது? நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜயோட அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரட்டும், வாழாங்க, பச்சை தமிழர் வரட்டுமே, தப்பு ஒண்ணு. 1000 கட்சிகளோட நீயும் ஒன்னா போயிடாது, அவ்வளவுதான். உனக்குன்னு ஒரு இதை பண்ணிக்க. சினிமா கவர்ச்சி வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். உனக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க, அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாரு. சில பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேளு. கட்சி ஆரம்பிச்சு காணாம போன தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பாக்யராஜ், டி ராஜேந்தர், இந்த மாதிரி உனக்கு முன்னோடிகள் நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேளு, என்ன ஏன் உன் கட்சி காணாம போச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேளு. கேட்டால் அப்புறம் சொல்லு. சரத்குமாரை கேளுங்க, அவர் தான் பெஸ்ட்டு. அவர்கள் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்கிற தொகுதிகளை ஒதுக்காவிட்டால், அத்தனை எண்ணிக்கை எனக்கு கொடுக்காவிட்டால் கூட்டணி விட்டு விலக வேண்டாம். எத்தனை சீட்டு நாங்க 30 கொடுக்குறோன்ட்டார். தேடி பார்த்தா 30 பேரை காலம் கட்சியில். சீட்டு வேணான்னு விட்டார். தெரியுமில்ல, அது இதே வேணாம், எனக்கு அந்த இடம் ஒதுக்கிட வேணான்னு போயிட்டார். அதான் நடந்தது அவருக்கு. அந்த மாதிரி ஆயிடாது. ஏற்கனவே உங்க முன்னோடி ஒருத்தர் இருக்கார், இது மாதிரி மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லணும். அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருந்தது. இதே மீடியாக்கள் தான் அன்னைக்கும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களை மாதிரி மீடியாக்கள் தான். அந்த விட்டார் விஜயகாந்த்னாங்க. மக்கள் நல கூட்டணி தேர்தலில் எத்தனை சீட்டு ஜெயிச்சதுன்னு கேளுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை என்னப்பா ஷேப் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கங்க. ஏன்னா இனிமே உங்களுக்கு வேற வழி இல்லை, சினிமாவுக்கு போறதுக்கு வழி இல்லை. சினிமா இல்லை இன்னைக்கு. அதனால 150 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வசூல் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த பெரிய கோடீஸ்வரன் நீங்க. அதை விட பெரிய வருமானத்துக்காக மனசுல வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வர்றீங்களோ என்னமோ தெரியாது. வர முடிஞ்சாக்கா ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு, கட்சியை நீடிச்சு நடத்துறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டுங்கிறது உங்களோட சீனியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது கேட்டதுக்காக சொல்றேன். அதே மக்கள் நல கூட்டணி சேர்ந்தவங்க தானே திமுக திருமாவளவன் இருக்கிறாரு, வைகோ இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. புத்தி வந்துருச்சு. ஒரு எலெக்ஷன் தாங்க நின்னாங்க, அப்படியே வந்துட்டாங்க. திமுகவில் இருந்தவங்க தானே போனாங்க. அப்ப விஜயகாந்த் பார்த்து கேட்கலையே. திமுகவில் இருந்து ஏன் கூட்டு பண்ண விஜயகாந்த் பாரு கேட்கலையே. இப்ப கேட்குறீங்களே, திரும்பி விட்டாரு. பைபிள்ல கதை படிச்சிருப்பீங்க, ப்ராடிகல் சன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளே தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஒரு அப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பெரும்பணக்கார கோடீஸ்வரன், பெரிய பிள்ளை தரதுலையா சுத்தரம், ஊர் மேயரா. சின்ன பிள்ளை வீட்லயே இருக்கான். அந்த பையன், பெரிய பையன் திருந்திட்டு மனசோட இதாகி திருப்பி வர்றான் வீட்டுக்கு. அவங்க அப்பாவுக்கு தகவல் வருது, திரும்பி வர்றான் அப்படின்னு. உடனே வீட்டை கழுவுறாரு, இது பெயிண்ட் அடிக்கிறாரு, விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாரு. சின்ன பையன் கேட்கறான், உன் கூடவே இவ்வளவு லாயலா இருந்தனே, என்னைக்காவது எனக்காக ஒரு விழா கொண்டாடி இருக்கியா நீ இருக்காங்க? அப்ப அவங்க அப்பா சொல்றான், ஒரு ஆட்டு மந்தையில 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு தொலைஞ்சு போகுது. 99 ஆட்டை பத்தி நான் கவலைப்படுறேன். அந்த தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆட்டை எப்படியோ கொண்டு வரணும் தான் போறேன். 100 காசுகள் இருக்குது, ஒரு காசை தவறி கீழே விழுந்துருக்கு, தேடுறோம், தேடி கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி இவன் தொலைஞ்சு போனவன் திரும்பி வர்றான். நீ என்னைக்குமே என்கிட்ட சேஃபா இருக்கிற, உன்னை நான் கவனிக்கலைன்னா கூட நீ என் நோட்டுக்கு போக மாட்டேன்.
நீ அந்த அளவுக்கு நாணயம் பண்ணணும். அது மாதிரி தான் இது. என்ன கேட்டீங்க நீங்க? ஒரு மக்கள் நல கூட்டணியில மக்கள் நல கூட்டணியில ப்ராடிகல் சன் மாதிரி போனவங்க திரும்பி வர்றாங்க, அவ்வளவுதான். நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியா வரலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியா வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காவது முயற்சிக்கணுங்கிறத நான் சொல்றேன். அது கூட முயற்சி பண்ணலங்கிறீங்களா? 4 கூட்டம் தாங்க போட்டிருக்காரு. உங்களை தவிர வேற யாருங்க அவரை பத்தி பேசுறா? என்னைக்காவது செய்தி பேப்பர்ல ஏதாவது பேர் வருதா பாக்குறீங்களா? இல்ல தினமும் ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. யார் நீங்க? சுற்றுப்பயண கூட்டம் நடத்துறேன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, தமிழ்நாடு முழுக்க அப்படியா? சுற்றுப்பயணம். ஓ, இது வேறயா? பாருங்களேன், நான் ஒரு மடை இந்த செய்தியை எனக்கு தெரியல. கேரவன்ல பிரச்சாரம் இது படிச்சேன் கேரவன்ல தான் இருப்பாரு படிச்சேன். 3 கோடி மதிப்புள்ள கேரவன்ல. அதெல்லாம் இதெல்லாம் நான் படிச்சேன். இந்த செய்திகள்லாம் படிச்சேன். பையனூர்லயே இருக்காருன்னு படிச்சேன். கடைசியா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 20 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 70 நாள் டைம் இருக்குது. 90 நாளைக்கு ஒரு தடவை தான் மறுபடியும் காட்சி கொடுப்பாரு. அடுத்த கூட்டம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அடுத்த கூட்டம் இன்னும் 1.5 மாசம் 2 மாசம். அதுக்கப்புறம் பார்ப்போம், அவரை பத்தி பேசுவோம். அன்னைக்கு வந்து எதாவது பேசாமல் பார்ப்போம். 1/2 மணி நேரத்துல ஒரு மாநாட்டை முடிச்ச ஒரு முதல் உலகமாக கட்சி அவர் தானே. மாநாடுனாவே யாருமே வந்து 3 நாள் நடத்துவாங்கன்னு கேள்வி. 1/2 மணி நேரத்துல மாநாட முடிச்சாரு. வந்தாரு, பிரியப்பட்டவர்களே, ஆகவே பாவிகளே நாசமா போவீர்கள் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அவன் பாட்டுக்கு தலைவான்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அவர் பாட்டுக்கு இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. கூட்டத்துக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்தது? செய்தி என்ன வந்தது? கூட்டத்தில் அவர் என்ன பேசினது வந்து, கூட்டத்தில் மயக்கம் அடைந்து உணர்ந்தார்கள், வந்தவர்களை பவுன்சரை வச்சு உதைத்தார்கள். இதுதான் செய்திகள். ஏதாவது அரசியல் ரீதியான செய்திகளா வந்தது? இந்த அரசியலுக்கு ஒரு வரட்டும் பார்ப்போம். மீடியாக்கள் தான் துடிக்குது. நீங்கெல்லாம் உங்களை போற மீடியாக்கள். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பாக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா செய்தி வருது. அதான் இப்பதான் சொன்னீங்க, யாழ்ப்பாணத்துல கூட எத்தனை திசநாயகம் வந்தாங்க, அதோட இதையும் சேர்த்தீங்க, இந்த செய்தியை சேர்த்தீங்க. வந்தா சேர்த்திக்கிறாங்க. எத்தனை பேர் கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க? உங்களை தவிர, மீடியாக்களை தவிர வேற எந்த பேப்பர்லயும் வந்திருக்கு செய்தி? யூடியூபை தவிர, சேட்டலைட் டிவி கூட, யூடியூபை தவிர வேற யாராவது விஜய் பத்தி கட்டுரைகள் வந்திருக்கு? எதுல? ஒன் இந்தியால வந்து ஒன் இந்தியா அப்படி ஒரு பத்திரிகை வருதா? சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பல பொது விஷயங்கள்ல தெரிய வருது. விஜய் பத்தி இது எழுதிருக்கா, அது அப்படி ஒரு பத்திரிகை வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். கேட்டுக்க வேண்டியதுதான். முதல்ல வர அரசியலுக்கு வர சொல்லுங்க பாருங்க. நம்ம சொல்றதே தான். உனக்கு எதிர்காலம் இருக்குது, சான்ஸ் இருக்கு, சினிமா கவர்ச்சி இருக்குது. உன்னை தூக்கி விடுறதுக்கு யூடியூபுகள் நிறைய பேர் இருக்காங்க, பயன்படுத்திக்கோ. இன்னைக்கு இருக்கிற யூடியூபுகள் பூராமே அவர் அந்த வகையில அவருடைய கட்சியினுடைய முதல் இதே வந்து யூடியூபுக்காரர்கள். அவரோட கட்சிக்கு வேலை செய்யறவங்களே கட்சி தொண்டர்களே அவங்க தான். அதுக்கு இது என்னது பப்ளிசிட்டி ஏஜென்சி அவங்க தான். ஒரு கட்சி மாநாடா போறாங்கன்றப்போ அப்போ மீடியாக்கள் கவர் பண்ண தானே செய்வாங்க. அது நம்ம எப்படி தப்பு சொல்லுவோம்? வேற யாரும் கவர் பண்ணி கவர் பண்ணதே வந்து அந்த பவுன்சரை பிடிச்சி உதச்சாரு, அந்த பையனை தூக்கி போட்டு தான் கவர் ஆயிடும். அவர் பேசுறத காட்டுறாங்க, அதையும் வேடிக்கை பார்த்தேன். ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன், சேட்டலைட் டிவியில பார்க்கணும், யூடியூப்ல காட்டினாங்க. அவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, இவர்களே இருக்காரு, இவன் பாட்டுக்கு தலைவான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பார்க்க வந்த கூட்டம். திமுக காரங்க எல்லாம் வந்து தாவேக்காவை பத்தி பயப்படுறாங்க, பயத்துல இருக்கிறாங்க, அதனாலதான் வந்து தாவேக்காவை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அல்பமா திமுக சொல்றீங்க. இலங்கை ஜனாதிபதியை பயந்து போய் விஜய் விட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு திமுக பயப்படுறது பெரிய விஷயமா? நல்லா விசாரிச்சு பாருங்க. ஜின்பிங்கும் மோடியும் ஒருவேளை விஜய் பத்தி பேசியிருந்தாலும் பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு. விடுறதுன்னு ஆகி போச்சுங்க. விட்டு ஆட்டிட்டு போக வேண்டியது. யார் கேட்க போறா? இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பரப்புரை கூட்டம் நடத்த போறதா சொல்றாரு, கேரவன்ல போறதெல்லாம் சொல்றாங்க. இப்போ கேரவன்ல பத்தி நம்ம கேள்விகள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுடைய அமைச்சர்கள் எவ்வளவு கோடி கணக்குல தானே கார்ல போறாங்க, அவங்க என்ன சாதாரண கார்ல போறாங்க, அவங்க ரொம்ப லக்ஸரியஸான ஒரு 2 கோடி மதிப்புள்ள கார்ல தானே போறாங்க, அவங்களெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, விஜய் கேரவன்ல போனா மட்டும் உங்களுக்கு பட்டுக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ அவங்களுக்கு வித்தியாசம் அதானே சொல்ல வரீங்க? அவங்க எப்படி ஜாலியா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களாவது 2 கோடி ரூபாய் கார்ல தான் போனாங்க. இன்னைக்கு கேரவன் 4 கோடி ரூபாய்ல போறாங்க. சொந்தமா உழைச்சு போடுறாருங்கிறாரு. ஏன் உழைச்சாரு? அவங்க அப்பா மூலமா சினிமாவுக்கு வந்தாரு, வாரிசு தானே. அவங்க அப்பா எடுத்த படத்தை ஓட்டினாரு, 10 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட் 100 ரூபாயை வித்தாரு, கொண்டாடிச்சாரு, அதுல வாங்கினதாரு. நேர்மையா வந்திருந்தாக்க 150 கோடி ரூபாய் அவருக்கு எப்படிங்க கொடுப்பாங்க? பில்கேட்ஸை விட சம்பளம் ஜாஸ்தி வாங்கியிருக்காரு. எப்படி வந்தது? கள்ள மார்க்கெட்ல டிக்கெட் வித்து அதுல வந்து அந்த திருட்டு பணத்துல வாங்கினதான் அந்த கேரவன். அவங்களுக்கு குற்றம் சொல்றாரு.
நீ யோகியனா? 2026 தேர்தல்ல விஜய் எப்படி அவர் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல கட்சியில ஒரு தேர்தல் நடத்திட்டு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கு பொருள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லட்டும். அதுல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த கட்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு தெரியும். எந்த ஊர்லயும் எலெக்ஷன் நிக்கலையே, கருத்து கணிப்புல ஒரு பேரை வரலையே, யாரோ கருத்து கணிப்பு போடுறாங்க. இந்த கட்சியை பத்தி போடவே இல்லை. ஏன்னா அவர் நின்னால தெரியும். ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்காத சீமான் தேர்தல் நின்றுகிட்டே இருக்காருங்க. உண்மையோ பொய்யோ 8% ஓட்டு எனக்கு இருக்குதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அதை கேள்விதான் நம்ம கேட்க முடியுது. அது பொய்யுங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்க 31 லட்சம்னா அது 8% தானே வரும் சார். அதுக்கு அது 37% 8% கணக்குங்க. எவர் வாங்கினாங்கிறது தான் கேள்வி. காந்தராஜுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமில்ல? 30 லட்சம் பேர். ஒரு இது நான் பேசுறதுக்கு நம்ம பார்வையாளர் 30 லட்சம் பேர். எனக்கு ஒரு பெரிய டிவியில எனக்கு கேக்கெல்லாம் வெட்டினாங்க. ரெக்கார்டு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அது ஒரு ரெக்கார்டு. இன்னைக்கு முறியடிக்கப்படலன்றாங்க. அப்ப காந்தராஜ் விஜயோட பெரிய ஆள்னு அர்த்தமா? சொல்லலாம். இன்னொன்னு சொல்றேன், இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பேசுறத எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். டிவி சீரியல் நடக்குது. அந்த சீரியல் நடிகர்களை எல்லாம் ஊருக்கு கூட்டு போறாங்க, நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. கூட்டம் ஜேன்னு அல மோதுது. இந்த மக்களே அப்படிங்கிறாங்க. ஆன்னு ஒரு கத்துறான். ரெஸ்பாண்ட் பண்றான், கேள்விக்கு பதில் சொல்றான். நான் அவரை காதலிக்கலாமா? காதலி விட்டுறாத, ரெஸ்பாண்ட் பண்றான். தட் மீன்ஸ் ஆடியன்ஸ் ஆர் வித் தெம். அந்த மேடையில் இருக்கவங்களுக்கும் கூட்டத்தில் இருக்கிற அரங்கத்தில் இருக்கவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. இவரை மாநாட்டை கத்துறாரு, அவனை ஒழிப்பேன் இவனை ஒழிப்பேன், தலைவா தலைவா தலைவான்னு சம்பந்தம் இல்லாம கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. இதை வச்சுக்கிட்டு எப்படி உங்களோட கருத்து கணிப்பு எப்படி கொண்டு வர்றது? இந்த கூட்டத்தை காட்டி கருத்து கணிப்பை கொண்டு வந்தீங்கன்னாக்கா டிவி சீரியல் நடிகர்கள் விஜய் விட கூட்டம் ஜாஸ்தி. அவங்க எடுத்து நின்னாங்க விஜய் காதி. உங்க கணக்கு பிரகாரம், டிவி யூடியூப் கணக்கு பிரகாரம் கூட்டம் தான் உங்களுக்கு கணக்குனாக்க சீரியல் நடிகர்கள் கூட்டுற கூட்டம் இதோட பெருசு. அப்ப அவங்க எல்லாம் தலைவர்கள். அவங்க யாராவது எடுத்து நின்னாங்க விஜய் காதி. முதல்ல ஒரு தேர்தல் நிக்கணுங்க. கட்சி தேர்தலாவது நடத்தினார்னா, அந்த கட்சி தேர்தலுக்கு அடித்தடியோ போட்டியோ நடந்ததுன்னா அவருக்கு ஒரு கட்சியில சேர்றதுக்கு ஆர்வம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். பழனிசாமிக்கு அவருக்கு மத்திய என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமே ஒண்ணு. பழனிசாமி ஜெயிச்சா ஒரு அமலாக்கத்துறைக்கு பயந்தோம்னா ஒரு சட்டை வச்சுக்கிட்டு ஒரு கட்சின்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு போராட்டம் உண்டா, ஒரு மாநாடு உண்டா, ஒரு பொதுக்கூட்டம் உண்டா, ஒரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு சம்பளம் வர வாங்கி சுத்துறாரு. ஆனா ரோட் ஷோ போறாரு எடப்பாடி பழனிசாமி. ரோட் ஷோ நீங்களும் நானும் போனா கூட வருங்க. ஏற்பாடு பண்ண வேண்டியது. அதை வாங்க, இப்ப பின்னாடி வாங்க, கூட்டு போறேன், எங்க ஆளுங்க இருக்காங்க. எத்தனை ரோட் ஷோக்கு போய் எவ்வளவு காசு வாங்கிட்டு இருக்காரு. ரோட் ஷோ எல்லாம் வச்சுட்டு கதை பேசாதீங்க. அது யாருக்கு வேணாலும் கூட்டலாம், கையில காசு இருக்கணும். அமித்ஷா பேசுறாரு, இளம் உழுந்த மாதிரி உட்காந்துருக்கான். அண்ணாமலைங்கிறான், கைத்தட்டல் விசில் பறக்குது. ஆக அமித்ஷா விட அண்ணாமலை பெரிய தலைவரா? உங்க கணக்கு. வாங்க வாங்க, அமித்ஷா பார்க்கலாம் இல்லைங்களா? அமித்ஷாவை கேவலப்படுத்தினார், காசை கொடுத்து கூப்பிட்டு விட்டாரு. நாங்க கல்லூரியில படிக்கும் போது அதெல்லாம் பண்ணியிருக்கேங்க. நான் டிராமா போடுவேன், ஜோக் அடிக்கும் போது சிரிக்கா முட்டாங்க என்ன பண்றதுங்கிறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க பரப்பி உட்கார வச்சிருக்கோம். டிராமாவில் பின்னாடி ஒரு ஆள் நிற்பான், கையை தூக்குனா சிரிக்கணும். எதுக்காக சிரிக்கணும் தெரியாம சிரிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கும். அப்படிதான் என்னுடைய வெற்றிகள். இது ஒரு மெத்தடு. இது என்ன சொந்த மெத்தட் இல்லை. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நாவல்ல இருக்குதுங்க. பிக்விக் பேப்பர்ஸ்ங்கிறதுல எலெக்ஷன் அட் எரோன் அப்படின்னு ஒரு அதில் எழுதுறாரு. பேசும்போது அவன் தொப்பியை தூக்கும் போது தான் கை தட்டுறாங்க. இவனுக்கே மாதிரி நம்ம கை தட்டுற மாதிரி ஒன்றும் பேசுறாரு. நான் தொப்பியை தூக்கும் போது கை தட்டுன்னு சொல்லி பேசாம பேசிக்கிட்டு இருப்பான். அதுல பார்த்து காப்பிடிச்சது. 200 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிட்டார். புரியுதா உங்களுக்கு? இன்னும் அரசியல் புரியணும்னா ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர் நாடகத்தை படிங்க. சீசரை கொண்டதுக்கு பிறகு ஆண்டனி ஒரு ஸ்பீச் கொடுப்பான். ஆண்டனி ஸ்பீச். சீசரை தொலைச்சு கட்டணும்னு வந்த கூட்டம் ஆண்டனி ஸ்பீச்சுக்கு பிறகு சீசரை கொண்டவனு போய் கொண்டு 10 நிமிஷம் தான் பேசுறான். வரலாற்றையே மாத்தணும்.
அதான் பேச்சு திறமை இருக்கா? இன்னைக்கு அண்ணாவை பத்தி கேட்குறீங்க, இன்னைக்கு அண்ணாவை பத்தி கேட்குறீங்க, அதுதான் பேச்சு திறமை. வால்டர், ரூசோ, அண்ணா, ஹிட்லர், இவங்களெல்லாம் நீங்க எந்தைக்கும் ஹிட்லர் பேச்சு கேட்டு பாருங்க, தரையில உட்கார முடியாது. நம்ம அப்படியே எந்திரிச்சிடும். ஹெயில் ஹிட்லர்னுடும். அந்த ஜெர்மனியில பேசுவாங்க. ஏன் அவன் உலக தலைவனா மாதிரி உலகத்தையே பயமுறுத்தினான்னாக்கா அந்த பேச்சு திறமை கிட்ட நெருங்க முடியாது. ஜெர்மனி நமக்கு தெரியல, அந்த பேசின விதமும் உடம்பு அந்த பாடி லாங்குவேஜ் கேட்டு பாருங்க. ஏதாவது இருக்கா? அல்லது செயல் ரெண்டுமே இல்லை. தூக்கி விடுங்க. என்னை பொறுத்தவரை ஒரு தமிழர் வரட்டும், அவ்வளவுதான். 2026 தேர்தலுக்கு பிறகு அவரு தொடர்ச்சியா அரசியல் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல படத்துக்கு போய் அவரை கட்டாயப்படுத்தி தாங்க அவரை வளர்த்திருக்காரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மாதிரி இருக்க மாட்டார். அவருடைய சினிமா உலகத்தை பத்தி நான் கேட்டிருக்கேன். ஸ்டுடியோக்குள்ளார வந்தாருன்னா அவர் மாதிரி டியூட்டி மைண்டடா உட்காந்து சின்சியரா உட்காந்து வேலை பார்க்குற ஆளே இருக்க முடியாதுன்னு சொன்னதை அப்படியே செய்வாருங்க. 6 மணிக்கு வரணும்னா 6 மணிக்கு அங்க இருப்பாருங்க. நம்பி இருக்கலான்னு அதனாலதான் அவருக்கு மார்க்கெட்டே நின்றுச்சு. அந்த அளவுக்கு ஹைலி ரிலையபிள் பர்சன். அப்படிப்பட்டவர் அந்த படம் நேரத்துக்கு வரணுங்கிறதுக்காக உயிரை கொடுப்பாரு. அவர் தாமதம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆசாமி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 4 மீட்டிங்கு, அதுலயும் 5 நிமிஷம் பேசிட்டு போறாருன்னா அவருக்கு ஆர்வம் இருந்ததுன்னு அப்படியே இருப்பார். எப்படி வந்திருப்பார், எப்படி எல்லாம் கூட்டத்துக்கு போயிருப்பார். மிரட்டுறாங்க, நிர்பந்திக்கிறாங்க. ஓய்பிரிவு பாதுகாப்புன்னு போட்டு அமலாக்கத்தை இவனுக்கு உளவுத்துறை அதிகாரிகளை சுத்தி நிக்க வச்சு பயமுறுத்துறாங்க. வேற யார்கிட்ட பேசுனாங்க, அமித்ஷா கிட்ட தகவல் போயிடுது. அருண்ங்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி, ED என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சேர்ந்த அதிகாரியை ரெய்டு பண்ற அதிகாரி கட்சியில சேர்த்து விட்டாங்க. இவருடைய பணமெல்லாம் எங்க இருக்குதுங்கிறது இருந்தாலும் அப்பப்போ தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கான். பணைய கைதியா வச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவுதான். அவருடைய ரசிகர்கள் சொல்லுங்க, பாஜக அவரை பணைய கைதியா வச்சுக்கிட்டு இருக்குது. அவரை விருப்பம் இல்லாம தான் அரசியலுக்கு வர்றாரு. பாத்துங்க, காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி சார்.